காணும் பொங்கலன்று சென்னையில் மக்கள் கூட்டம் அதிகம் இருக்கும் என்பதால் சூழ்நிலைக்கு ஏற்ப போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமராஜர் சாலையில் பொதுமக்கள் சாலையில் அதிகமாக கூடும் வரை எந்தவித போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட மாட்டாது. மெரினா கடற்கரைக்கு வரும் வாகனங்கள் காமராஜர் சாலையில் அதிகரிக்கும் போது போர் நினைவு சின்னத்தில் இருந்து வரும் வாகனங்கள் வழக்கம் போல் கலங்கரை விளக்கம் நோக்கி அனுமதிக்கப்படும். கலங்கரை விளக்கத்தில் இருந்து வரும் வாகனங்கள் கண்ணகி சிலையில் இடதுபுறமாக திருப்பிவிடப்பட்டு பாரதி சாலை, பெல்ட் சாலை வழியாக வாலஜா சாலை சென்று தங்கள் இலக்கை அடையலாம். வாலஜா சாலையிலிருந்து விக்டோரியா விடுதி சாலை நோக்கி வாகனங்கள் செல்ல தடை செய்தும், பாரதி சாலையிலிருந்து விக்டோரியா விடுதி சாலை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு வாகனங்களை அனுமதிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஃபோர் ஷேர் சாலை, விக்டோரியா வார்டன் விடுதி, கலைவாணர் அரங்கம் பார்க்கிங், பிரசிடென்சி கல்லூரி, மெட்ராஸ் பல்கலைக்கழகம், டிடி கேந்திராவிற்கு அப்பால் ஆடம்ஸ் சாலை, MRTS ஆகிய இடங்களில் பார்க்கிங் செய்து கொள்ளலாம். அதேபோல லேடி வெலிங்டன் பள்ளி, ராணி மேரி மகளிர் கல்லூரி, சீனிவாசபுரம் லூப் ரோடு மைதானம், PWD மைதானம், செயின்ட் பீட் மைதானம், அன்னை சத்யா நகர், EVR சாலைகளிலும் வாகனங்களை நிறுத்திக் கொள்ளலாம். மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் வேன் பார்க்கிங்கிற்கும் தலைமைச் செயலகத்தின் உள்ளே காவல்துறை வாகனங்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.